ஜெர்மனியில் ஊழியர்களின் மாத சம்பளத்தில் எப்போதும் பல விலக்குகள் இருக்கும். வருமான வரி, தேவாலய வரி மற்றும் ஒற்றுமை கூடுதல் கட்டணம் ஆகிய விலக்குகள் சுகாதாரம், ஓய்வூதியம் மற்றும் வேலையின்மை காப்பீடு போன்ற சமூக பாதுகாப்பு கொடுப்பனவுகளுடன் சேர்த்து கழிக்கப்படுகின்றன. இந்த தொகைகள் உங்கள் வரி வகுப்பின் அடிப்படையில் உங்கள் தொழில் வழங்குனரால் தானாகவே நீக்கப்படும். எனவே நீங்கள் பெறும் பணம் அனைத்து விலக்குகளும் கழிக்கப்பட்ட பிறகு நீங்கள் பெறும் சம்பளமாகும். எனினும் பணி நீக்கம், ஊதியம் வித்தியாசமாக தொழிற்படும். நீங்கள் உங்கள் வேலையை இழந்து ஒருமுறை பணி நீக்க ஊதியத்தை பெறும்போது அதில் எந்த சமூக பாதுகாப்பு பங்களிப்புகளும் கழிக்கப்படுவதில்லை. ஆனால் முழு தொகையும் வருமானமாக கருதப்பட்டு வரி விதிக்கப்படுகிறது. இது உங்களை அதிக வரி அடைப்புக்குறிக்குள் தள்ளும். இந்த வரி சுமையை குறைக்க ஜெர்மன் சிறப்பு விதி ஒன்றை வழங்குகிறது. இது வரி கணக்கீட்டை 1/5 பரப்பி இறுதி வரி தொகையை குறைக்கிறது. தொழில் வழங்குனர்கள் இனி இந்த வரி நிவாரணத்தை நேரடியாக பயன்படுத்த முடியாது என்ற மாற்றம் இந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது. அவர்கள் பணி நீக்கத்தில் இருந்து முழு வரியையும் கழிப்பார்கள். இந்த திட்டத்திற்கு விண்ணப்பிக்க இப்போது நீங்களே வரி அறிக்கையை தாக்கல் செய்ய வேண்டும். உங்கள் பணி நீக்கம் அசாதாரண வருமானமாக கருதப்பட்டு 1 வருடத்திற்குள் செலுத்தப்பட்டால் வரி அலுவலகம் வரியின் ஒரு பகுதியை திருப்பித் தரக்கூடும். பணி நீக்கத்திற்கான வரி விதிகள் சிக்கலானவை என்பதால் பல வெளிநாட்டினர் மற்றும் தொழிலாளர்கள் சட்ட ஆலோசனையை பெறுகின்றனர். சிக்கலான இந்த அமைப்பை புரிந்து கொள்ள நீங்களும் ஒரு சட்ட ஆலோசகரின் உதவியை நாடலாம் என்பது குறிப்பிடத்தக்கது.